பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யாத்திராகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் நாட்களிலே இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். அதன் பிறகு அங்கே இருந்து விட்டார்கள். யோசேப்பு கோத்திரப்பிதாக்கள் எல்லாம் மரித்த பிறகு யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா பார்வோனாக எகிப்தில் வருகிறான். அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இஸ்ரவேலர்கள் யார்? தேவனுடைய ஜனங்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அதுபோலதான் தேவன் என்னையும் உங்களையும் தம்முடைய ஜனமாக மாற்றியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இங்கே பார்வோன் இஸ்ரவேலரை ஒடுக்குகிறான். அவன் ஒடுக்க ஒடுக்க இஸ்ரவேலர்கள் பெருகுகிறார்கள். எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோலதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய புலம்பலை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். எந்த அளவுக்கு நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் நிச்சயம் காண பண்ணுவார். எனவேதான் சங்கீதம் 90 மோசே இப்படி ஜெபிக்கிறார், நாங்கள் துன்பத்தையும் வருத்தத்தையும் கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களுக்கு இன்பத்தை காண பண்ணும் என்று. காரணம் எல்லாம் கர்த்தருடைய கணக்கிலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே உபத்திரவம் இவர்களுக்கு அதிகமான போது இவர்களுக்கு ரட்சிப்பு சமீபமானதையும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதுபோலதான் உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் அதிகமாகிறதா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இவர்கள் இந்த உபத்திரவம் அதிகமான போது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்களுடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டினது. அதுபோலதான் உபத்திரவம் அதிகமாகும் போது கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்படி இஸ்ரவேலருக்கு உபத்திரவம் அதிகமான போது கர்த்தர் மோசேயை இரட்சகனாய் அனுப்பி ரட்சிப்பை சமீபமாக்கினாரோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் அதிகமாகும் போது புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ரட்சிப்பை சமீபமாய் கொண்டு வந்து விட்டார். சீக்கிரமாய் இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவிக்க போகிறார் என்கிற நம்பிக்கையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. உபத்திரவம் அதிகமாகும் போது, அக்கினி 7 மடங்கு அதிகமாகும் போது நீர் அங்கே எங்களுக்கான ரட்சிப்பை வைத்திருக்கிறீர் என்று இந்த நாளிலே பேசி பலப்படுத்தினீரே. அப்படியே வேதனை மிகுதியில் உபத்திரவத்தினால் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சீக்கிரமாய் ரட்சித்து அவர்களை சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.